வணக்கம், திஸ் இஸ் மதி. இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரீன் தாரா மந்த்ரா. இந்த கிரீன் தாரா மந்த்ராவை உங்களோட இலக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது சின்ன கோலாக இருந்தாலும் சரி, பெரிய கோலாக இருந்தாலும் சரி, மல்டிபிள் கோல்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதை எப்படி பயன்படுத்தினால் 100% பலன் அடைய முடியும், இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரீன் தாரா என்பவர் திபெத்திய பௌத்தத்தில் வணங்கப்படும் ஒரு பெண் போதிசத்துவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இவங்களை வணங்குறதுக்கு இந்த நேரம் காலம் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்களோட சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதத்தில் 30 நாளும் இந்த கிரீன் தாரா மந்த்ராவை நீங்கள் தாராளமாக சொல்லிட்டே வரலாம். அதே போல் இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது புரியுதுங்களா? ஒரு சின்ன இலக்கு, அடுத்து மிகப்பெரிய இலக்கு ஒன்று வச்சுருப்பீங்க, இது தான்ப்பா என்னோட மெயின் கோலே அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதத்திற்கும் இவங்களை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி பலன் அடையலாம். இந்த மந்திரத்தை வணங்குறதுக்கும் கேட்கறதுக்கும் எந்த ஒரு காலமும் இல்லை அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட வரைமுறை அப்படின்னு நாம் வச்சுருப்போம்ல. இப்போ அதை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த கிரீன் தாரா மந்த்ராவை நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்லணும் அப்படின்றது கூட உங்களுக்கு கிடையவே கிடையாது. யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிரீன் தாரா ஆடியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 30 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 45 நிமிஷம் இப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு 1 ஹவர்க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ஆடியோவை நீங்கள் காலையில் எழுந்துக்கும் போது நீங்கள் கேளுங்க. இப்போது 45 மினிட்ஸ் நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், 1/2 hour டவுன்லோட் பண்ணிட்டேன், ஆனால் காலையில் இதை கேட்குற அளவுக்கு எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னா பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கேட்டால் கூட போதும். அதே போல் இரவு தூங்கும் போதும் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்கணும். கேட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. அதாவது இதை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட இலக்கு இருக்கு இல்லையா, என்ன தேவைப்படுதோ அதை அவங்க கிட்ட சொல்லுங்க. இந்த மெத்தடில் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு நீங்கள் வந்து கற்பனையோ இல்லாட்டி ஒரு பிளானோ நீங்கள் வச்சுக்காதீங்க. ஒரு இலக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்க கிட்ட முன் வச்சுட்டு இந்த மந்த்ராவை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா போதும். அப்படி இல்லை எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நானாவே இதை வந்து மனப்பாடம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த மந்த்ராவை கரெக்டாக அந்த உச்சரிப்போடு நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 108 முறை கூட நீங்கள் தாராளமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, இது கவுண்ட்டு கூட கிடையாது, உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மந்த்ராவை நீங்களாகவே சொல்லிக்கலாம். அதே போல் மல்டிபிள் கோல்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா அந்த தாரா தேவி கிட்ட 2 இலக்க முன்வைங்க. கரெக்டாக 2 மட்டும் வச்சுட்டு இந்த மந்த்ராவை காலையில் இரவு அந்த ஆடியோ மட்டும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக, நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சீக்கிரமாகவே 100% அவங்க சக்ஸஸ் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் திரும்ப சொல்கிறேன், அந்த இலக்கை முன்வைக்கிறது பெருசு கிடையாது. அந்த இலக்கு எப்படி வரணும் அப்படின்றத பிளான் மட்டும் உங்ககிட்ட வேண்டாம். முன் வச்சுட்டு மந்த்ராவை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை கொண்டு வரத்துக்கான பிளான் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஒரு வித சந்தோஷம், அந்த இலக்கை பற்றின ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி கிடைக்கும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த இலக்கு நம்மளுக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு நீங்கள் தாராளமாக புரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட இலக்கு எதுவோ அதை அந்த தேவிக்கிட்ட முன் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடியோவை கேட்குறீங்க. கேட்டு முடிச்சுட்டு ஒரு நன்றி சொல்லுங்க தாரா தேவி கிட்ட. எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படி இப்படின்றத ஒரு ப்ரொசீஜர்லாம் கூட வேண்டாம், ஒரு நன்றி மட்டும் சொல்லுங்க. தாரா தேவியே நன்றின்ற மாதிரி நம்மளோட மனசுக்கு எப்படி படுதோ அந்த மாதிரி ஒரு நன்றி சொல்லிட்டு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை உங்களோட வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகிட்டே இருந்துடும். சந்தேகமே இல்லாமல் 100% பலன்
கொடுக்கக்கூடியது தான். நீங்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தலாம், எந்த நேரத்திலையும் பயன்படுத்தலாம். பயப்படாமல் இந்த மந்திராவை நீங்கள் பயன்படுத்தி பலன் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் மூலமாக அவர்களும் பலனடையட்டும். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.